வீசிய சூறை காற்றால் தகரம் பறந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பலத்த காற்று வீசிய போது மறைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தகரம் பறந்திருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் போரூரில் சூறை காற்றில் தகரம் பறந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். சோமசுந்தரம், விவரங்கள். வணக்கம் நந்தா. சென்னை உட்பட அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது சூறை காற்றுடன் மழையானது பெய்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் போரூர் பகுதியில் சூறை காற்று வீசியது. இந்த சூறை காற்றில் மறைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தகரம் ஒன்று சூறை காற்றில் பறந்து செல்லக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த பகுதியில் பலத்த காற்று வீசிய நிலையில் வாகன ஓட்டிகள், அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் சாலையில் அதாவது பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எதிரே பலமாக காற்று வீசியதாலும் மேலும் காற்று, அதாவது இந்த சூறை காற்று அந்த பகுதியில் பலத்த, அதாவது ஒரு மரங்கள், அதாவது போன்று பலகை, பெயர் பலகை போர்டுகள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லக்கூடிய நம்மால் காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் சென்னை, கோயம்பேடு, அதாவது நெற்குன்றம், மதுரவாயல், ஆலப்பக்கம், வானகரம், ராமாபுரம், பூந்தமல்லி, நசுரத்பேட்டை, குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது சூறை காற்றுடன் இந்த மழையானது தற்போது பெய்து வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் காலை மற்றும் அதாவது மதிய வேளையில் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இந்த பகுதிகளில் தற்போது மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி உள்ளது. நந்தா, நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களுக்கு.